பிரதிபலித்தல் நம்மை அறிந்து கொண்டு மகிழ்வாக இருக்கவும் மற்றவர்களை மகிழ்விக்கவும் வழிகாட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் உண்மையில் யார் என்பதை பிரதிபலிக்கிறது. நமது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் நம்மை வெளிப்படுத்துகின்றன. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நாம் நம்மை பற்றி என்ன சொல்கிறோம், எப்படி கருதுகிறோம் என்பதே நமது வாழ்க்கையை நாம் மகிழ்வாக வாழ்ந்திடவும் மற்றவர்களை மகிழ்வித்திடவும் உதவுகின்றது. சிலர் தங்களை எதிர்மறையாக பிரதிபலிக்கிறார்கள். தங்களது சுய லாபத்திற்காக பிறரை காயப்படுத்துகிறவர்கள் ஹிட்லரை போன்றும், எப்போதும் பிறர் குறைகளைக் கண்டு கடுமையாக நடந்து கொள்பவர்கள் குறைக்கும் நாய்களைப் போன்றும், தன் சுயநலனுக்காக ஒவ்வொருவருக்கும் ஏற்ப தன் நடத்தைகளை மாற்றுகிறவர்கள் பச்சோந்தி பள்ளி போன்றும், பொறுப்பில்லாமல் சோம்பேறித்தனமாக வாழ்கிறவர்கள் கும்பகர்ணனை போன்றும் தங்களை பிரதிபலிக்கின்றார்கள். இதற்கு மாறான ஒரு அழகான வகையில் நம்மை பிரதிபலிக்கவும் செய்யலாம். பிறருக்காக வாழ்கிறவர்கள் அன்னை தெரசாவையும், ஞானத்துடனும் ஆசையின்றியும் வாழ்கிறவர்கள் கௌதம புத்தரையும், பிறர் மேல் உள்ள அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் பிரதிபலிக்கிறார்கள். என் வாழ்க்கை தற்போது யாரை பிரதிபலிக்கிறது? இன்று என் வாழ்க்கை எதை பிரதிபலிக்கிறதோ அதை குறித்து நான் திருப்தியாக இருக்கிறேனா? இல்லையெனில் எவ்வாறு என்னை மாற்றி வாழலாம் என முடிவு செய்வோம். இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையாம் கடவுளை காண்பது ஆகும் என்று இயேசு உறுதிப்பட புனித யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 9ஆம் இறை சொற்றொடரில் கூறியுள்ளார். ஆகையால் நாம் இறைவனிடமிருந்து வரும் நல் மதிப்பீடுகளான நன்மைத்தனம், உண்மை, அன்பு ஆகியவற்றை வாழ்வாக்கி அவற்றை பிறருக்கு பிரதிபலித்து வாழ்வோம். அப்பொழுது நாம் நம்முள்ளே உண்மையான மகிழ்வுடன் வாழ்ந்து மற்றவர்களை மகிழ்வுடன் வாழ வைப்பவர்கள் ஆவோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.